Hi friends, welcome back to Vishmaya Kudil. இன்னைக்கு என்னோட சண்டே vlog தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. இன்னைக்கு என்னென்ன இருக்க போகுதுன்னா கொஞ்சோண்டு குக்கிங், அவுட்டிங், அதுக்கு அப்புறமா க்ளீனிங், ஒரு பர்பிள் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. சோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ காலையில் வந்து எப்போதும் முடிக்கிற கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இது வந்து பால் காய்ச்சின குக்கர் இருக்குது, இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். விஷ்மயாவும் அவங்க டேடியும் வந்து மீன் வாங்குறதுக்காக மீன் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வெளில போனோடனே கொஞ்சம் நம்ம ஈஸியாக நல்லா க்ளீனாக பண்ண முடியும் க்ளீனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வெளில அனுப்பியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நானும் வந்து ஹால்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கூட்டி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ரூம் எல்லாமே பேசிக்காக நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் என்ன க்ளீனிங் ஒர்க் இருக்குமோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் சண்டேல எப்போதுமே டீப் க்ளீன் ஒர்க் வச்சுக்கிறதே இல்லை, ஏன்னா மற்ற வேலைகளில் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். ஏதாவது ஸ்பெஷலாக கொஞ்சம் குக்கிங்கில் செய்வோம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொஞ்சம் செய்வோம். அதனால க்ளீனிங் ஒர்க்னால் நான் எப்போதும் நார்மலாக வந்து பேசிக்காக நமக்கு என்ன ஒர்க் இருக்குமோ அதை மட்டும் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுட்டேன். ஸோ ரெண்டு ரூமுமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. அடுத்தது வந்து அவங்க வரத்துக்குள்ளே இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன், ஏன்னா அவங்க போகிக்கு ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ அவங்க வர டைம், ஸோ வரப்போ நல்லா சூடாக சாப்பிடுவாங்கன்னு இப்போ வந்து இட்லி எல்லாம் ஊற்றி வச்சிட்ருக்கேன். சாம்பார் அப்படியே வந்து ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே தனியாக வச்சுட்டு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் அவங்க வரத்துக்கு முன்னாடியே மீன் குழம்பு வச்சிடலான்னு அதுக்கு கரைக்க வேண்டியதெல்லாம் கரைச்சி கட் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து குழம்பையும் கரைச்சி நல்லா சூடு பண்ணிட்டோம்னா மீன் கொதிக்க விட்டுட்டோம்னா வந்த உடனே மீனை கழுவி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து உரிச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து ரஃப்பாக தான் இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அரைச்சிட்டு தான் நான் வந்து அந்த குழம்புல சேர்க்க போகிறேன். அதனால வெங்காயத்தை வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நான் டீட்டெயிலாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுலாம் காமிக்கலைங்க, ஏன்னா ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து ரொம்ப நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டாலே போதும். இன்னைக்கு நான் ரசத்துக்கு வந்து எப்போதுமே அந்த தக்காளியை கையால் புளிஞ்சு போடுவேன், அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சி அதில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ அந்த அரைச்ச தக்காளியை வந்து புளியோடு சேர்த்துட்டு அதிலே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அப்புறமா ஜீரகத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இட்லி சூடாக சாப்பிட்டுலான்னு அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ 3 பேருமே சாப்பிட்டுட்டு இந்த மீன் குழம்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தை கொஞ்சோண்டு இதில் கலந்துட்டு கொஞ்சோண்டு வதக்க போகிறேன். பக்கத்தில் ரசம் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ மீன் குழம்புக்கு கருவடகம் தாளித்து வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மேலேயே தக்காளியும் சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மசிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே அந்த புளிக்கரைசல்லே மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டோம், இருந்தாலும் நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து நல்லா வெந்து மேலே மிதக்கிறப்ப அப்படியே ரெட் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசலையும் ஊற்றிட்டு நல்லா வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் எனக்கு மீன் மட்டும்தான் கழுவணும், மற்றபடி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த டயத்துக்குள்ளே மீன் வறுவலுக்கு தேவையான அந்த மசாலா வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலான்னு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் வேறு சேர்த்துக்கலாம். குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து மீனை வந்து 2 சைடும் கொஞ்சம் அப்படியே கீறி விட்டு நான் வந்து இதில் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். எப்போதுமே ஒரே இடத்துல நம்ம கீறக்கூடாதுங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் கீறணும்னா அடுத்த சைடு கொஞ்சம் நவுத்தி நம்ம அதை வந்து கீறிக்கணும், அப்போ தான் மீன் வறுக்கிறப்ப உடையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீறுறதுனால நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. சாதம் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதை வந்து வடிக்க வேண்டியதுதான். நம்ம காலையிலேயே வந்து ரசம் வச்சுட்டோம், அது வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா விளக்கி வச்சுட்டேன். சிங்க் எல்லாமே க்ளீனாக இருக்குது.
நான் காலையிலேயே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருந்தேன். இருந்தாலும் பாருங்க விஷ்மயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட கிச்சன்ல உள்ள எல்லா ஜாமானையும் இங்க எடுத்து போட்டு வச்சிருக்கா. குட்டிமா ஹாய் சொல்லு ஆன்ட்டிக்கெல்லாம். கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா அவ. ஹாய் சொல்லுங்க. ஓகே. நான் வந்து காலையில் கிச்சனுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா போனிட்டை எல்லாம் போட்டுட்டு போனேன். இப்போவே கிளைமேட் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, பயங்கரமாக வேர்க்குது. ஸோ நான் எப்போதுமே வந்து ஒரு DIML வீடியோவோ இல்லை ரொட்டீன் வீடியோவோ போட்டேன்னா நான் பர்பிளில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது அன்னைக்கு தான் வருது, அது என்னன்னே தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த SQவோட ஒரு காஜல், அதுக்கப்புறமா வந்து ஆம்ஸ்டர்டாமோட லிப் கிரையான்ஸ் வந்து 4 ஷேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். NYBயோட ஒரு பேஸ் கேக் ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது குட் வைப்ஸோட காஃபி லிப் பாம் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது இன்னொரு பேக்கில் என்ன இருந்ததுன்னா ஒரு பர்பிளோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஒன்று ரெண்டு வாங்கியிருந்தேன், 2 ஷேட்ஸு. அதில் இதில் ஒரு ஷேட் வந்துருந்தது, இன்னொரு பேக்கேஜில் வந்து ஒரு ஷேட் வந்துருந்தது. அதுவும் அப்புறம் SQவோட ஒரு ஐலைனர் ஒன்று வாங்கியிருந்தேன், அது 2 இதில் இருந்தது. அப்புறம் குட் வைப்ஸோட ஃபேஷியல் ஆயில் ஒன்று, எல்லாமே வந்து ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஆஃபரில் பெஸ்ட் ப்ரைஸில் இருந்ததுங்க. அதனால தான் வந்து நான் இதெல்லாம் வாங்கினேன். இன்னொன்று இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் அந்த மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் வந்து இருந்தது. இதுவும் ரொம்ப எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் இது வாங்கினேன். ஒரு நாள் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு வாஷ்லேயே எனக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம் அண்ட் டேமோட அந்த ஐலைனரு. அப்புறம் இது வந்து இன்னொரு ஷேட் நான் சொல்லியிருந்தேன்ல, 2 ஷேட் வாங்கியிருந்தேன் அந்த பர்பிளோட லிக்விட் லிப்ஸ்டிக்கில். அது வந்து ஒன்று வந்து ப்ரௌன், இன்னொன்று வந்து பிங்க். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு பர்பிள்லேருந்து வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நான் வெளியில் வரதுக்குள்ள விஷ்மயாவும் அவங்க டேடியும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போய் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கோயம்பேடு பக்கமாகவே இருக்கிறதுனால அங்கே போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நான் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி எப்போதுமே தெரியும். நம்ம வந்து சண்டே என்ன தான் கிளீனிங் ஒர்க் இல்லைனாலும் இந்த மாதிரி வேலை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தக்காளி எல்லாம் மட்டும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நான் தனியாக வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸோட போட்டு அதை வந்து நசுங்கிடுன்னு, கருவேப்பிள்ளையை அதை நல்லா உருவிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க, அழுகி எல்லாம் போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து என்னோட சிலிண்டருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரேக்கு. இதில் ஒரு இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் கிழங்கு ஐட்டம், தேங்காய், பூண்டு இதெல்லாம் நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ சில பேர் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி வெங்காயம்லாம் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அழுகி போயிடாதுன்னா அதில் வென்டிலேஷனுக்கு கேப் இருக்குங்க, ஸோ அதனால் அழுகாது. எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும் கிச்சனே. ஸோ என்ன தான் காலையில் க்ளீன் பண்ணியிருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம கூட்டி சுத்தம் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு நடக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு, விஷ்மியாவும் சாப்பிட்டாச்சு. அவளை வந்து அவங்க டேடி வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஸ்கைவாக்ல இருக்கிற PVR மாலில் ஒரு சினிமாக்கு போக போகிறோங்க நம்ம. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ LKGன்னு ஒரு மூவி வந்திருக்கு, ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. 3:45க்கு ஷோ. ஆனால் இப்போவே வந்து டயத்தை பார்த்தீங்கன்னாக்கா 3:15 ஆகுது. ஸோ சீக்கிரமாக வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். மேலே பாரு. நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து தியேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே ஸ்நாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிடலான்னு இப்போவே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இன்டர்மிஷனுக்கும் கொஞ்சம் நேரம் முன்னாடி கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்ககிட்ட பாப்பாவை ஹாய் சொல்ல சொன்னேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஹாய் சொல்ல.
வண்டியில் ஏறினோடனே வந்து பாப்பா தூங்கிட்டா. ஓகே, டொமினோஸ் போய் பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனது, அதனால் வந்து அங்கே போய் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சண்டே vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.